சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அரசு செயலாளர் மேல்முறையீடு செய்துள்ளது சாலை பணியாளருடைய கோபாவேசத்தை தூண்டி இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டு 12,349 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகளை தனியார் முதலாளிகளுக்கு குறைந்தது 300 கிலோமீட்டர் என்று பிரித்துக் கொடுக்கக்கூடிய நிலைமையும் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற முறையில் மாநில நெடுஞ்சாலைகளையும் மாநில அரசு சுங்கவரி வசூல் வேட்டை தனியார் நடத்துவதற்கு கொடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அதே போன்று கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு 19 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு நியமனம் வழங்காமல் இழுத்தடிப்பது என்பது வேதனையிலும் வேதனை. விரைந்து பணி வழங்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக 19 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்து பல்வேறு கவன ஈர்ப்பு இயக்கங்களை நடத்தியும் அரசு நிறைவேற்றாத நிலையில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் கோரிக்கை சாசனத்தை வழங்கி அதனைத் தொடர்ந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருந்த நேரத்தில் எங்களை கைது செய்து அங்கும் இங்கும் அலைக்கழித்து அநாகரிகமான வசவு மொழிகளில் பேசி சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை செய்தது. இந்த காவல்துறையுடைய நடவடிக்கையும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையும் அரக்கத்தனமான நடவடிக்கை என்பதை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பொறியாளர் சங்கம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழகத்தில சுதந்திர தின கொடியேற்ற விழாவும் மக்களுக்கான நல்ல விழா அறிவிப்புகளையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க உள்ள நிலையில் அந்த விழாவுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்கிற அடிப்படையில் எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்று மாநில செயற்குழுவில் தீர்மானித்துள்ளோம். அதே நேரத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு அரக்கத்தனமான இந்த அரசினுடைய நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில் அரக்க முகம் பதித்த முகமூடிகளை அனைத்து சாலை பணியாளர்களும் அணிந்து கொண்டு கடும் கண்டன போராட்டத்தை குடும்பத்துடன் நடத்துவது என்று நாங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சுதந்திர தின விழாவில் எங்களுடைய கோரிக்கையை அறிவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளோம். ஒருவேளை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமான எங்களுடைய மாநில செயற்குழு குடும்பத்துடன் கூடிய வலுவான போராட்டத்தை தீர்மானிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் அரசினுடைய கவனத்திற்கு சென்றடைந்திருக்கிறது, கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்புகளை எடுக்காத நிலைமையும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் எங்களுடைய கோரிக்கையை காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழக அரசு பல காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய போராட்ட நடவடிக்கைகளின் போது அழைத்து பேசியிருக்கிறாங்க. ஜாக்டோஜியோ கூட்டமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட போராட்டங்களின் போது அழைத்து பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் துறைவாரியான அமைப்புகள் போராடுகிற பொழுது கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய போக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போக்கை கண்டித்துதான் எங்களுடைய தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம்.